வெல்கம் டு ஐயா ஸ்கூல் ஆஃப் பேங்கிங். இது வரைக்கும் நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த வீடியோஸ் வந்து உடனே அவங்க ரீச் ஆகும். ஸோ இன்இக்வாலிட்டி பார்த்துட்ருக்கோம். இந்த இன்இக்வாலிட்டியில் ஒரு மூணு ஸ்டெப் கொடுத்துருக்காங்க. கமா W ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு ஒய் லெஸ் தென் இசட், கமா ஹெச் லெஸ் ஆர் ஈக்குவல் டு ஐ லெஸ் தென் டபிள்யூ, கமா எம் லெஸ் ஆர் ஈக்குவல் டு ஒய் லெஸ் தென் என். சரியா? இந்த மூணு ஸ்டெப்புங்கிறத எப்படி சால்வ் பண்ண போகிறது எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகே, இது ஃபஸ்ட்டு பாருங்கள். ஃபர்ஸ்ட் லைன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா W ஈக்குவல் டு எக்ஸ் போட்டாச்சு, லெஸ் தென் ஈக்குவல் டு ஒய் லெஸ் தென் இசட் அப்படின்னு லெஸ் தென் இசட். இப்போ இந்த லைனில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த W எங்கே இருக்குது? இந்த இருக்குது, W இருக்குது, இந்த இருக்குது. அப்போ இந்த லைனை மென்ஷன் பண்ணும்போது W வந்து ஐயோட பெருசாக இருக்குது. அப்போ ஐயோட பெருசாக இருக்குன்னா ஐ இங்கே வந்துடும், இந்த சிம்பிள். ஐயோட பெருசாக இருக்குது. அண்ட் தென் ஐ வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாரும் ஹச்சோட பெருசாக இருக்குது, ஹச்சோட பெருசாக இருக்குது அப்படின்னு இருக்காங்க. அப்போ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஹச். இதான் அதோடைய சிம்பிள், இதான் அதோடைய சிம்பிள். இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டையும் நம்ம சேர்த்து ஃபார்ம் பண்ணிட்டோம். அடுத்தது பாருங்க, எம் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஒய் லெஸ் தென் இசட். ஒய் இங்கே பாருங்க, ஒய் இங்கே இருக்குது அண்ட் லெஸ் தென் என், அது இங்கே கம்பேர் பண்ணுறோம். இந்த இடத்துல எம் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எம். ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட்டு ரெண்டையும் கம்பேர் பண்ணிட்டோம். அண்ட் தேர்டை வந்து கம்பேர் பண்ண முடியல, ஏன்னா இங்கே இடையில இருக்கிறதுனால இது ரெண்டையும் லிங்க் பண்ணுறோம். இந்த ஒய்க்கு நேராக வச்சுட்டு லெஸ் தென் என் கொடுத்துட்டோம் அண்ட் லெஸ் தென் ஈக்குவல் டு எம். அப்போ இந்த இடத்துல எம்மும் எக்ஸும் ஈக்குவலாக தான், இந்த இடத்துல எம்மும் எக்ஸும் ஈக்குவலாக தான் இருக்குன்ற. இந்த இடத்துல எம்மையும் ஃபிக்ஸ் பண்ணலாம், இந்த இடத்துல எக்ஸையும் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஃபிக்ஸ் பண்ணால் ஃபுல் ஒரே லைன் எழுத வேண்டாம், நம்ம இந்த லைனில் எழுதி நம்ம வந்து சால்வ் பண்ணலாம், இந்த லைனில் எழுதி சால்வ் பண்ணலாம். ஓகே, கொஸ்டின்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எம் லெஸ் தென் இசட், எம் லெஸ் தென் இசட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ பாருங்க, எம் எங்க இருக்கு? இந்த இருக்கு. இசட் எங்க இருக்கு? இந்த இருக்கு. ஓகேவா? அப்போ இந்த லைன் இந்த லைன் கம்பேர் இந்த ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எக்ஸுக்கு பதிலாக எம் எங்க சப்ஸ்டிட் பண்ணலான்றாங்க. சப்ஸ்டிட் பண்ணிட்டா என்ன அர்த்தம்? எம்மோட ஒய் வந்து பெருசா இருக்கலாம், அது ஈக்குவலா இருக்கும், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. அண்ட் ஒய்யோட டெஃபினட்டா இசட் வந்து பெருசா இருக்கும், ஒய்யோட டெஃபினட்டா இசட் வந்து பெருசா இருக்கும். அப்படி பார்க்கும்போது இந்த எம் இசட் பார்க்கும்போது கண்டிப்பா எம்மோட இசட் வந்து கன்ஃபார்மா பெருசாக தான் இருக்கும். அதனால எம் லெஸ் தென் இசட் இஸ் அ கரெக்ட், எம் லெஸ் தென் இசட் இஸ் அ கரெக்ட். ஓகேவா? சரி, அண்ட் தென் நெக்ஸ்ட் பாருங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹெச் லெஸ் தென் ஒய், ஹெச் லெஸ் தென் ஒய். அப்போ பாருங்க, ஹெச் எங்க இருக்கு? இந்த இருக்கு, ஹெச் வந்து இந்த இருக்கு. அப்போ ஒய்ங்கிறது இந்த லைன். அப்போ இந்த லைன்லேருந்து வரிசையாக பார்க்கும்போது ஹெச் இங்கே இருக்கு, ஒய் இங்கே இருக்கு. அப்போ ஹெச் இங்கே ஒய் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ரெண்டுமே ஆப்போசிட் சிம்பிள் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறேன். ஆப்போசிட் சிம்பிள் பாருங்க, இதுவும் ஆப்போசிட் சிம்பிள். அப்போ ஹெச் இங்கே இருக்கு, ஒய் இங்கே இருக்கு. இங்கேருந்து லைன் பண்ணி பார்க்கும்போது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், ஆப்போசிட் சிம்பிள் வந்துட்டாலே அது வந்து நாட் எலிஜிபிள். ஆப்போசிட் சிம்பிள் வந்துட்டாலே இஸ் த நாட் எலிஜிபிள். சரியா? ஓகே, அண்ட் ஒன் தேர்ட் ஒன். நெக்ஸ்ட் வந்துருங்க, என் கிரேட்டர் தென் டபிள்யூ, என் கிரேட்டர் தென் டபிள்யூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என் கிரேட்டர் தென் டபிள்யூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இது எப்படி பார்க்கறது? என் எங்க இருக்கு? என் வந்து இந்த இருக்கு, டபிள்யூ எங்க இருக்கு? இந்த இருக்கு. சரியா? டபிள்யூ வந்து இந்த இருக்கு. அப்போ இந்த சீரீஸ் நம்ம பார்க்கும்போது டபிள்யூ ஈக்குவல் டு எம் ஒய், டபிள்யூ ஈக்குவல் டு எம் ஒய் போடுறதுக்கு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஒய் அண்ட் லெஸ் தென் என், இந்த சிம்பிள் சொல்லலாம். சரியா? அப்போ டபிள்யூட எம் பெருசா இருக்கலாம், ஈக்குவலா இருக்கலாம், அண்ட் இது ரெண்டையோட ஒய் பெருசா இருக்கும் அல்லது ஈக்குவலா இருக்கும், இதோட ஒய்யோட என் பெருசு. அப்போ எப்படி பார்த்தாலுமே டபிள்யூட என் வந்து பெருசா தான் இருக்கு. ஸோ அதனால தேர்ட் ஒன் இஸ் எலிஜிபிள், தேர்ட் ஒன் இஸ் த எலிஜிபிள். ஸோ நமக்கு இங்கே ஃபர்ஸ்ட் ஒன் எலிஜிபிளா இருக்கு அண்ட் தேர்ட் ஒன் எலிஜிபிளா இருக்கு, செகண்ட் ஒன் மட்டும் எலிஜிபிள் ஆகல, செகண்ட் ரவுண்ட் மட்டும் எலிஜிபிள் ஆகல. ஓகே, இப்போ இந்த சம்மில் எப்படி என்ன பார்க்க போறோம்னா, அதே இன்இக்வாலிட்டியில் பார்த்தீங்கன்னா பி கிரேட்டர் தேன் கியூ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஆர் அண்ட் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு எஸ் அண்ட் கிரேட்டர் தேன் டி அப்படின்னு இருக்கு, கிரேட்டர் தேன் டி அப்படின்னு இருக்கு. சரி, இந்த சீரீஸை நம்ம எப்படி கரெக்டாக மேலே சிம்பிள் சொல்லியாச்சு. இதை எப்படி பார்க்க போறோம்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, பி கிரேட்டர் தேன் எஸ். அப்போ என்ன அர்த்தம்னா எஸ்ஸை விட பி வந்து அதிகமாக இருக்கும், எஸ்ஸை விட பி அதிகமாக இருக்கும் அப்படின்னு. அப்படி பார்க்கும்போது யாருமே சொல்லியிருக்கேன், பி இங்கே இருக்கு, எஸ் இங்கே இருக்கு. அப்போ நடுவில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஆப்போசிட் சிம்பிள் வந்துட்டாலே கண்டிப்பாக அந்த சம் வந்து நாட் எலிஜிபிள். ஸோ நாட் எலிஜிபிள், ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் நாட் எலிஜிபிள். செகண்ட் ஒன் பாருங்க, செகண்ட் ஒன் அண்ட் டி ஆர் ரெண்டையும் கம்பேர் பண்ணுறாங்க. டி இங்கே இருக்கு, ஆர் இங்கே இருக்கு.
ஸோ டீயோட ஆர் பெருசு, அதாவது டி லெஸ் தென் ஆர் அப்படிங்கிறது. அப்போ டீயோட ஆர் பெருசு, டீயோட எஸ் பெருசு கன்ஃபார்மா. எஸ்ஸோட ஆர் வந்து பெருசா இருக்கலாம் அல்லது ஈக்குவலா இருக்கலாம். ஸோ எப்படி பார்த்தாலுமே டீயோட ஆர் பெருசா இருக்கிறதுனால செகண்ட் ஒன் இஸ் கரெக்ட் ஒன். செகண்ட் ஒன் இஸ் கரெக்ட் ஒன். ஓகே, அண்ட் தென் கீழே பாருங்க, ஏ லெஸ் தென் பி கிரேட்டர் தென் சி அண்ட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டி ஈக்குவல் டு இ அப்படின்றது, ஈக்குவல் டு இன்னு இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஏ கிரேட்டர் தென் சி, ஏ கிரேட்டர் தென் சி பாருங்க. அப்போ ஏ இங்க இருக்கு, சி இங்க இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டுமே ஆப்போசிட் சிம்பிள். ஆப்போசிட் சிம்பிள் வந்தாலே கண்ணை மூடிட்டு இன்எலிஜிபிள், அது நாட் எலிஜிபிள் அப்படிங்கிறது சொல்லிடலாம். சரியா? ஓகே, செகண்ட் ஒன் பாருங்க, டி அண்ட் பி இருக்கு, டி அண்ட் பி இருக்கு. ஸோ பி இங்க இருக்கு, டி இங்க இருக்கு. என்ன சொல்றாங்க, டி லெஸ் தென் பி, அதாவது டியோட பி வந்து பெருசா இருக்கும், பெருசா இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பெருசா இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாருங்க இங்கே அதே மாதிரி டி அண்ட் பி. ஸோ பி வந்து டியோட பி பெருசா இருக்குன்னு சொல்லி ரெண்டுமே ஆப்போசிட் சிம்பிள். இந்த பிக்கும் சிக்கும் ஆப்போசிட் சிம்பிள் வந்துட்டாலே இஸ் நாட் எலிஜிபிள், இஸ் நாட் எலிஜிபிள். ஸோ இது வரைக்கும் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ இன்இக்வாலிட்டியில் கொஞ்சம் நாலேஜ் அப்டேட் பண்ண மாதிரி இருக்கும். ஃபர்தராக போகிற வீடியோஸ் நீங்கள் பார்த்துருங்க அப்படின்னா வரக்கூடிய எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனும் அதை பற்றி தெளிவாக புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சான்ஸாக வந்து அமையும். இது வரைக்கும் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்தராக உங்களுடைய வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.